வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. ஒரு நவீன வேதியியல் ஆய்வகத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். முழுவதும் வெள்ளை கோட்டு போட்ட விஞ்ஞானிகள், அப்புறம் அந்த டிஜிட்டல் கருவிகள். ஆமா, எல்லாமே ரொம்ப துல்லியமா இருக்கும். கரெக்ட். எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் ரொம்ப கவனமா பாதுகாப்புடன் கையாளப்படும் இடம் அது. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எந்த நவீன கருவிகளுமே இல்லாத ஒரு மலை குகையில இது மாதிரி ஒரு மாபெரும் வேதியியல் விந்த நடந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. அறிவை தேடி வர உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான பயணம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல பண்டே சித்த மருத்துவ நூலான போகர் 7000 அப்படிங்கிற நூல்ல இருந்து சௌக்கார சேனீர் தயாரிக்கிற முறை பத்தி தான் ரொம்ப விரிவா பேச போறோம். இது சும்மா ஏதோ எதுகை மோனையில எழுதப்பட்ட பழைய பாட்டு கிடையாது. இதுல பல அறிவியல் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. விரிவாகவே அலசுவோம். அதாவது இத ஒரு வரலாற்று ஆவணம் அப்படிங்கறத விட ஒரு பழங்கால ஆபரேட்டிங் மேனுவல்னு சொல்றதா ரொம்ப சரியா இருக்கும். ஓ, ஆபரேட்டிங் மேனுவல். ஆமாங்க. இப்போ ஒரு மாடர்ன் லேப்ல எப்படி பல தனிமங்களை ஒன்னா சேர்த்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல எரிச்சு அதோட மூலக்கூறு அமைப்பை மாத்திரமோ, அதே மாதிரி ஒரு சயின்ஸ் தான் இது. இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கம் என்னன்னா, போகர் 7000 நூலோட பாடல் 26 அப்புறம் 27 வார்த்தைக்கு வார்த்தை பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற உண்மையான கெமிஸ்ட்ரிய உங்களுக்கு புரிய வைக்கிறதாம். சூப்பர். அப்போ நாம நேரடியா அந்த பாட்டுக்குள்ளேயே போயிடலாம். ஒரு பழங்கால ரகசிய குறியீட்டை ஈகோட் பண்ற மாதிரி இதை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த 26வது பாட்டோட முதல் 2 வரிகளை நான் படிக்கிறேன், கேளுங்க. சொல்லுங்க. காணவே சௌக்காரச் சேனீரொன்று கவடச்சு சொல்லுகிறேன் நன்றாய் கேளு. இது கவனிச்சிங்கன்னா போகர் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்க போறாருன்னு நல்லாவே தெரியுது. கரெக்ட். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். காணவே அப்படின்னா கண்கூடா பார்க்கும்படி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சௌக்கார சேனீர்னா என்ன? சௌக்காரம் அப்படிங்கிறது ஒரு வகையான காரத்தன்மை, அதாவது ஆல்கலைன் தன்மை கொண்ட ஒரு பொருளை குறிக்கும். சேனீர் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மாற்றங்களை செய்யறதுக்காக தயாரிக்கப்படுற ஒரு வீரியமான திரவம். ஓஹோ, ஒரு ஆக்டிவ் சால்வெண்ட் மாதிரி. அதேதான். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவர் சொல்ற அந்த கவடற்று அப்படிங்கிற வார்த்தை தான். கவடற்று அப்படின்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம வெறிப்படையா சொல்றேன்னு அர்த்தம் வருது இல்லையா? ஆமா, எந்த வஞ்சனையும் இல்லாம சொல்றேன்னு சொல்றாரு. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. எனக்கும் இங்கே ஒரு சந்தேகம் வருது. பொதுவாவே இந்த சித்தர்கள் எல்லாம் தங்களோட குறிப்புகளை பரிபாஷன்னு சொல்ற ஒரு ரகசிய மொழியில தானே எழுதுவாங்க. கண்டிப்பா. யாருக்கும் ஈஸியா புரிஞ்சிடக்கூடாதுன்னு குறியீடுகள் வைப்பாங்க. அப்புறம் போகர் மட்டும் இங்க நான் எந்த ரகசியமும் இல்லாம ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றேன் அப்படின்னு சொல்லணும், நன்றா கேளுன்னு வேற வலியுறுத்துறாரு. ஏன்னா இந்த சௌக்கார சேனீர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண இறுதிநிலை மருந்து கிடையாது. இது மத்த பல கடினமான கனிமங்களையும் உலோகங்களையும் கரைக்கக்கூடிய ஒரு அடிப்படை கரைப்பான், அதாவது பேஸ் சால்வெண்ட். ஓ, அப்போ இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. சரியா சொன்னீங்க. இதுவே தப்பாயிடுச்சுன்னா மொத்த மருத்துவமும் தப்பாயிடும். ஒரு தவறான கரைப்பான் மொத்த வேதியியல் வினையும் மாத்தி உயிர்க்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அதனாலதான் இதை எந்த ரகசியமும் இல்லாம ரொம்ப தெளிவா அவர் விளக்குறாரு. அடிப்படை சரியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஃபார்முலாவை அப்படியே ஓப்பனா சொல்றாரு. புரியுது. சரி, அடுத்த வரிகள்ல அந்த செய்முறை பத்தி என்ன சொல்றாருன்னு பாப்போம். படிங்க. பூனவே பூநீரு பதக்கு வாரி பெரும்பாண்டன் தண்ணீர் போட்டு தண்ணீர் விட்டு நானவே நாளா நாள் தெளிவிருத்து நலமாக காய்ச்சியே உப்பு வாங்கி வேணவே சுத்தவெடியுப்பு நீரால் விலங்கவரை தேய்ந்துபுடம் போட்டிட்டாயே. இத படிக்கும்போதே ஒரு பெரிய ப்ராசஸ் கண்ணுக்குள்ள வருது. பூநீர் எடுத்து பதக்களவு அளந்து ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்த சொல்றாரு. ஆமா, இத நவீன வேதியியல்ல எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பூநீரு அப்படிங்கிறது சாதாரண மண் கிடையாதா? இல்ல, அது சாதாரண மண் இல்ல. பூமியில இயற்கையாகவே பூக்கிற ஒரு காரத்தன்மை கொண்ட மண். இத இங்கிலீஷ்ல புல்லர்ஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இயற்கையாவே சோடியம், பொட்டாசியம், கால்சியம் மாதிரி உப்புக்கள் கலந்திருக்கும். ஓஹோ, அப்போ அந்த பதக்கு அப்படிங்கிறது அது ஒரு பழங்கால அளவு, சுமார் 4 மரக்கால் பளவுன்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய மண்பானையில இந்த கார மண்ணை போட்டு தண்ணீர் ஊத்தி ஊற வைக்க சொல்றாரு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய டவுட் வருது. என்னன்னு சொல்லுங்க.
இப்போ மண்ணுல இருக்கிற உப்ப தண்ணியில கரைச்சி எடுக்கணும் அவ்வளவுதானே? அதுக்கு ஏன் 4 நாள் வெயிட் பண்ணணும்? ம் இத பாக்குறதுக்கு இப்ப நாம போடுற ஸ்லோ ட்ரிப் காஃபி மாதிரி இருக்கு. சும்மா அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டினா ஒரு 2 மணி நேரத்துல இந்த உப்பு கிடைச்சிடுமே. சும்மா கொதிக்க வச்சா போதாதா? 4 நாள் காத்திருக்கிறதுல என்ன லாஜிக் இருக்கு? பார்க்கறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி தான் தோணும். ஆனா இங்க தான் ஒரு நுண்ணிய அறிவியல் இருக்கு. இயற்கையான அந்த கார மண்ணுல தண்ணீர்ல சீக்கிரமா கரையக்கூடிய மென்மையான உப்புகளும் இருக்கும். அதே சமயம் கரையாத கடினமான சிலிக்கேட் மாதிரி கனமான பொருட்களும் இருக்கும். ஆமா, மண்ணுனாலே பல கலவைகள் இருக்கும் தானே? அதான் நாம அவசரப்பட்டு அதை உடனே கொதிக்க வச்சோம்னா அந்த அதிக வெப்பத்தினால நமக்கு தேவையில்லாத அந்த கடினமான கனிமங்களும் தண்ணில கரைஞ்சிடும். ஓ, அப்ப அந்த தூய்மை கெட்டதுன்னு சொல்றீங்க. அதேதான், நாம உருவாக்க போற அந்த செய்நீரோட கெமிக்கல் பியூரிட்டி போயிடும். அதனால தான் 4 நாள் பொறுமையா ஊரோட சொல்றாரு. இத ஸ்லோ டீகேண்டேஷன் ப்ராசஸ்னு சொல்லலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு தேவையான ஆல்கலைன் சால்ட்ஸ் மட்டும்தான் தண்ணியில முழுமையா கரையும். அடடே, கனமான பொருட்கள் எல்லாம் அடியில தங்கிடும் இல்லையா? கரெக்ட். அவசரப்பட்டா முழுமையான பலன் கிடைக்காது அப்படிங்கறத போக ரொம்ப துல்லியமா தெரிஞ்சு வச்சிருக்காரு. உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. பொறுமை தான் இங்க வேதியியலோட முதல் கருவி. சரி, அப்படி வடிகட்டின தண்ணிய நல்லா காய்ச்சினா தண்ணி ஆவியாகி நமக்கு தேவையான தூய உப்பு கிடைச்சிடும். ஆனா அதுக்கப்புறம் அவர் சொல்றதுலாம் ரொம்ப சிக்கலா இருக்கு. ஆமா, சுத்த வெடியுப்பு நீரால் விலங்கரைத்து 5 புடம் போட்டிடாயே அப்படின்னு சொல்றாரு. அதான், கிடைச்ச உப்ப அப்படியே யூஸ் பண்ணாம அத வெடியோப்பு கலந்த நீரால அரைச்சு ஏன் புடம் போடணும்? இந்த புடம் போடுறது அப்படிங்கிறது சும்மா பேக்கிங் பண்ற மாதிரி ஒரு விஷயமா? இல்லவே இல்ல. புடம் போடுறதுங்கிறது வெறும் பேக்கிங் கிடையாது. இது மூடிய கலன்ல வச்சு தீயிலிடுற ஒரு சிக்கலான கால்சினேஷன் முறை. கால்சினேஷனா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது தயாரிச்ச உப்ப சின்ன வில்லைகளா தட்டி 2 அகல் மாதிரியான மண்பாண்டங்களுக்கு நடுவுல வச்சு விளிம்புகளை சீலைமண் கொண்டு காத்து புகாதபடி இறுக்கமா மூடணும். சீலைமண்ணா களிமண்ணும் துணியும் கலந்தது. ஓகே, ஒரு ஏர்டைட் சீல் மாதிரி பண்றாங்க. ஆமா. அப்புறம் அத வரட்டிகள் அடுக்கி வச்சிருக்கிற குழிக்குள்ள வச்சு எரிக்கணும். வரட்டிகளோட எண்ணிக்கையை பொறுத்து உள்ள உருவாகிற வெப்பத்தோட அளவு தீர்மானப்படும். இப்போ 500 டிகிரியா இல்ல 1000 டிகிரியா அப்படிங்கறத அதுதான் முடிவு பண்ணும். ஓ, வெப்பநிலைய கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படி செய்றாங்க. ஆனா அந்த வெடியோப்பு நீரை ஏன் சேர்க்கணும்? அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கெமிக்கல் ரியாக்ஷன். வெடியுப்பு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சால்ட் பீட்டர், அதாவது பொட்டாசியம் நைட்ரேட். இது ஒரு மிகச்சிறந்த ஆக்சிடைசர். ஆக்சிஜனேட்டரி. ஆமா. இத சேர்த்து புடம் போடும்போது உள்ளே இருக்கிற உப்போட மூலக்கூறு அமைப்பு முழுமையா உடையுது. அதிக வெப்பத்துல வெடியுப்பு ஆக்சிஜனை வெளியேத்த அந்த உப்போட ஒட்டி இருக்கிற தேவையற்ற ஆர்கானிக் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். வாவ், அப்போ அந்த உப்பு ரொம்ப தூய்மை ஆயிடும். தூய்மையாவது மட்டும் இல்ல, அந்த உப்பு பல மடங்கு வீரியமிக்க காரமா, அதாவது ஹைலி ரியாக்டிவ் ஆல்கலியா உருவெடுக்குது. இத ஒரு தடவை இல்ல 5 தடவை செய்ய சொல்றாரு. ஒரு சாதாரண உப்ப தனிமமா பிரிச்சு அத ஆக்சிஜனேற்றம் பண்ணி அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரையே மாத்திட்டாரு. அதான் போகரோட ஜீனியஸ். சரி, அடுத்த பாடலான 27வது பாட்டுல என்ன சொல்றாருன்னு பாப்போம். இங்க வெப்பம் இன்னும் பல மடங்கு அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். நான் அத படிக்கிறேன். தாராளமா படிங்க. ஆஞ்சு புடம் போட்டிட்டு வேறே வைத்து ஆண்மையாங் கல்லுப்பு படிதான் ஒன்று விஞ்சுமே கல்வத்தில் வெடியுப்பு நீரால் விளங்கவரை 5 புடம் போட்டெடுத்து தெஞ்சுமே சீனமது பலந்தான் ஒன்று செய்யப்பா வெடியுப்பு நீராலாட்டி மிஞ்சவே பெரும்புடமா 5 புடம் போடு பெரிதான ஒட்டிவிட்டு பெருக்கத்தானே. இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். எனக்கு இதோட அர்த்தம் கொஞ்சம் புரியுது. அதாவது முன்னாடி தயாரிச்ச அந்த பூநீர் உப்ப தனியா வச்சுட்டு அடுத்து ஆண்மையான, அதாவது ரொம்ப வீரியமான கல்லுப்பு எடுக்க சொல்றாரு. ஆமா, ராக் சால்ட் எடுக்க சொல்றாரு. அதையும் அதே வெடியுப்பு நீரால் அரைச்சு 5 புடம் போடுறாரு. அதுக்கப்புறம் சீனம்னு சொல்லப்படுற படிகாரத்தை எடுக்க சொல்றாரு. இங்கிலீஷ்ல ஆலம்னு சொல்றோம் இல்லையா? அதையும் வெடியுப்பு நீரால அரைச்சு இந்த முறை பெரும்புடம் போட சொல்றாரு. பெரும்புடம்னா ரொம்ப அதிகமான வெப்பத்தை கொடுக்கற ஒரு முறை. இதையும் 5 தடவை போட சொல்றாரு. கடைசியா இது எல்லாத்தையும் ஒண்ணாக்க சொல்றாரு. ஆனா எனக்கு இங்கதான் ஒரு பெரிய குழப்பம் வருது. என்னன்னு கேளுங்க. இப்போ காரமண், கல்லுப்பு, படிகாரம் இது எல்லாத்துக்கும் நடுவுல வெடியுப்பு. இது எல்லாத்தையும் ஏன் தனித்தனியா இத்தனை முறை நெருப்புல சுடணும்? இது எல்லாத்தையும் ஒரே பானையில ஒன்னா போட்டு கொதிக்க வைக்க கூடாதா? தனித்தனியா வறுத்து வைக்கிறதுக்கு இது என்ன சமையல் குறிப்பா? கண்டிப்பா இது சமையல் குறிப்பு இல்ல.
நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கொதிக்க வச்சீங்கன்னா அது வெறும் கலவையா, அதாவது ஒரு மிக்சரா மட்டும்தான் இருக்கும். ஓ, புதிய மூலக்கூறா மாறாதா? மாறாது. போகர் இங்க செய்யறது படிகமாக்கல் அப்புறம் பதங்கமாலல், அதாவது கிறிஸ்டலைசேஷன் அண்ட் சப்ளிமேஷன். இதோட மிக நுட்பமான சுழற்சி முறை தான் இது. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குமே. அதான் விஷயமே. நீங்க ஒவ்வொன்றோட இயற்பியல் தன்மையும் கவனிக்கணும். ஒவ்வொரு தனிமமும் வெவ்வேறு வெப்பநிலையில உருகும், ஆவியாகும் தன்மை கொண்டது. படிகாரம் ரொம்ப ஈஸியா உருகி ஆவியாயணும். ஆனா கல்லுப்பு உருக ரொம்ப அதிக வெப்பநிலை தேவை. புரியுது. நீங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நெருப்புல வச்சீங்கன்னா கல்லுப்பு வினை புரியறதுக்கு முன்னாடியே படிகாரம் ஆவியாகி பறந்துடும். இல்லனா பூநீர் கருகிடும். ஓஹோ, அப்படி என்றால் தனித்தனி உருகு நிலைகள், அந்த மெல்டிங் பாயிண்ட்ஸ், அப்புறம் ஆவியாகும் நிலைகளை மனசுல வச்சுக்கிட்டு தான் இத தனித்தனியா புடம் போடுறாரா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் படிகாரத்துக்கு மிக அதிக வெப்பம் தர்ற பெரும்புடம் போடுறாரு. தனித்தனியா அதை ஆக்சிஜனேட்டம் செஞ்சு அதோட மூலக்கூறுகள் சிதையாதபடி அதை ஸ்டேபிளைஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அதை ஒன்னா இணைக்கிறார். அடேங்கப்பா. அந்த பாட்டோட கடைசி வரி ஒன்னு இருக்கு பாருங்க, பெரிதான ஒட்டி விட்டு பெருக்கத்தானே அப்படின்னு. அது இதத்தான் குறிக்குது. அப்போ அந்த தனித்தனி எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேரும்போது? ஆமா, ஒன்னா சேரும்போது ஒன்னோட ஒன்னு இறுக்கமா ஒட்டிக்கிட்டு ஒரு புதிய வீரியமிக்க காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டா உருவாகுது. இங்க பெருக்குதல் அப்படிங்கிறது வெறும் அளவு பெருசாகிறத மட்டும் குறிக்கல, அதோட வேதியியல் ஆற்றலோட பெருக்கத்தை, அதாவது கேட்டலிட்டிக் ஆம்பிளிஃபிகேஷனை குறிக்குது. உண்மையாவே இது வியக்க வைக்குதுங்க. மெட்டலர்ஜி அப்புறம் கெமிஸ்ட்ரியோட ஒரு உச்சகட்டம் இதுன்னு சொல்லலாம். சரி, நம்ம இப்போ முதல் 2 பாடல்களை வார்த்தைக்கு வார்த்தை பிரிச்சு அதோட அறிவியலை முழுசா அலசிட்டோம். ஆமா. ஆனா நம்ம சேகரிச்ச ஆதாரங்களை பார்க்கும்போது போகர் இதோட நிக்கல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அடுத்தடுத்த பாடல்கள்ல அவர் சேர்க்கிற பொருட்கள் நம்மள ஆச்சரியத்தோட எல்லைக்கே கொண்டு போகுது. கண்டிப்பா. நேயர்களுக்கு இது நிச்சயமா ஒரு ஷாக்கா இருக்கும். அந்த பாடல் 28ல இருந்து 33 வரைக்கும் அவர் என்ன செய்யறாருங்கிறத கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? தாராளமா. அடுக்க பாடல்கள்ல, அதாவது 28ல இருந்து 33 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் ஒரு பிரம்மாண்டமான ரசவாதத்தோட உச்சக்கட்டத்தையே அடையுது. அவர் வெறும் உப்புகளோட மட்டும் நிக்கல. வேற என்னெல்லாம் சேர்க்கிறாரு? வெள்ளப்பாஷாணம், தாளகம், கெந்தகம் மாதிரியான அரிய கனிமங்களையும், அப்புறம் சங்கு, இரும்பு, தாமிரம், காரியம், நாகம் மாதிரியான பல உலோகங்களையும் சேர்க்க சொல்றாரு. இருங்க ஒரு நிமிஷம். காரியம்னா லெட் தானே, நாகம்னா ஜிங்க். ஆமா, அதேதான். இதையெல்லாம் நேரடியா அப்படியே சேர்க்காம சில மூலிகை சாறுகளால அரைச்சு மீண்டும் மீண்டும் புடம் போட்டு சுண்ணமா மாத்தி சேர்க்க சொல்றாரு. சுண்ணம்னா மிக உயர்ந்த வெப்பத்துல எரிக்கப்பட்ட ஒரு நீர். இப்படி மொத்தம் 45 வகையான பொருட்களை ஒன்னா சேர்க்கிறாரு. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா பாஷாணம், அதாவது ஆர்சனிக் அப்படிங்கிறது ஆழ கொல்ற ஒரு கொடிய விஷமாச்சே. காரியம், தாமிரம் இதெல்லாம் கடினமான கன உலோகங்கள், ஹெவி மெட்டல்ஸ். ஆமா. இத்தனை கொடிய நச்சு பொருட்களையும் கடினமான உலோகங்களையும் ஒன்னா சேர்த்து அரைச்சு ஒரு திரவத்தை உருவாக்குறாருன்னா அது எப்படி ஒரு நோயை தீர்க்கிற மருந்தா இருக்க முடியும்? அது ஒரு கொடிய விஷமா தானே மாறும். இது சாப்பிட்டா மனுஷங்க இறந்துட மாட்டாங்களா? நீங்க கேக்குறது மிக சரியான கேள்வி. சாதாரணமாக ஒரு கொடிய பாஷாணத்தையோ இல்ல காரியத்தையோ மனுஷ உடலுக்குள்ள அனுப்புனா அது நிச்சயமா நரம்பு மண்டலத்தை தாக்கி மரணத்தை ஏற்படுத்தும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்புறம் எப்படி இத மருந்தா மாத்துறாரு? இங்கதான் ரசவாதத்தோட உண்மையான வேதியியல் இருக்கு. போகர் அந்த நச்சுக்கள் அப்படியே பச்சையா யூஸ் பண்ணல. நவீன வேதியியல்ல வேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மூலக்கூறின் எதிரன். ஒரு கன உலோகத்தை குறிப்பிட்ட சில ஆர்கானிக் ஆசிட்ஸ், அதாவது மூலிகை சாறுகளோட சேர்த்து அரைச்சு ஆக்சிஜனேற்றிகளோட கலந்து 1000 டிகிரிக்கும் அதிகமான வெப்பத்துல பல முறை புடம் போடும்போது என்ன ஆகுதுன்னா அதோட மூலக்கூறு அமைப்பு மாறிடுமா? எக்ஸாக்ட்லி. அதோட மூலக்கூறு அமைப்பு முழுமையா மாறிடுது. அது மனித உடலால உறிஞ்சப்படக்கூடிய அந்த கொடிய நச்சுத்தன்மையில இழந்துடுது. இத பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓ, அதாவது இரும்ப நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட முடியாது, ஆனா ஆப்பிள்ல இருக்கிற இரும்பு சத்தை நம்ம உடம்ப ஏத்துக்குது, அது மாதிரி சொல்றீங்களா? ஏறக்குறைய அதேதான். கொடிய பாஷாணம் அதிக வெப்பத்துல எரிக்கப்படும் போது அது ஆக்சைடாகவோ இல்ல சல்ஃபைடாகவோ மாறி பயோலாஜிக்கலா உடம்புக்கு எந்த தீங்கும் செய்யாத ஒரு பொருளா மாறிடுது. அதான் இங்க நடக்குது. வாவ், ரொம்ப சயின்டிஃபிக்கா இருக்கு. இந்த பெரும் செயல்முறையோட கடைசியில இந்த 45 பொருட்களை ஒன்னிணைஞ்சு பல 100 முறை எரிக்கப்பட்டு ஒரு வெண்ணிற பொடியா மாறும்னு போகர் சொல்றாரு. அத கொக்கிரகு போலாஞ்சுண்ணம்னு பாட்டுல குறிப்பிடுறாரு. கொக்கின் இறகு மாதிரி வெண்மையான பொடி. ஆமா, இதுதான் அந்த கடுங்கார சேனீர் உருவாகிறதுக்கான அடிப்படை பொடி.
இந்த நச்சுக்கள் எல்லாம் அதோட பழைய குணத்தை இழந்துட்டு ஒரு அதிவேக வினையூக்கியா, அதாவது ஒரு கேட்டலிஸ்டா மாறிடுது. எந்த ஒரு கடினமான உலோகத்தையும் உருக்கி பிரிக்கிறதுக்கும் உடல்ல இருக்கிற நோய்களை தீர்க்கிற வேதியியல் மாற்றங்களை நிகழ்த்துறதுக்கும் இந்த பொடிதான் ஒரு மாஸ்டர் கீமன் செயல்படுது. இது ஒரு நம்ப முடியாத வேதியியல் பயணம்னே சொல்லணும். கார மண்ணுல ஆரம்பிச்சு வெடியுப்பு, படிகாரம், கல்லுப்புன்னு ஒவ்வொன்னோட உருகுநிலைய கணக்கிட்டு தனித்தனியா புடம் போட்டிருக்காரு. ஆமா, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்புறம் அதோட கொடிய நச்சுகளையும் கடினமான உலோகங்களையும் இணைச்சு நெருப்புனால அதோட நச்சுத்தன்மையை முறிச்சு எல்லாத்தையும் ஒரு கொக்கின் இறகு மாதிரி தூய்மையான அமுதமா மாத்திருக்காரு போகர். கண்டிப்பா, இது நினைச்சாலே சிலிர்ப்பா இருக்கு. ஒரு மாடர்ன் லேப்ல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம இன்னைக்கு செய்யற அந்த மூலக்கூறு மாற்றங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மண்பானைக்குள்ள செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம். உண்மைதான். இதிலிருந்து சித்தர்களோட அறிவு எவ்வளவு ஆழமானதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். கச்சிதமா சொன்னீங்க. சரி, இந்த ஆழமான தேடலை முடிக்க முன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க நான் விரும்புறேன். 18ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய பழங்கால சித்தர்கள் நம்ம கிட்ட இருக்கிற நவீன கருவிகள் எதுவுமே இல்லாம வெறும் செப்பேடுகள்லையும் ஓலைச்சுவடிகள்லையும் இவ்வளவு துல்லியமான ஒரு அல்காரிதம் மாதிரியான கெமிக்கல் ப்ராசஸை எழுதி வச்சிருக்காங்கன்னா, அத நவீன தொழில்நுட்பங்கள் இது மாதிரி பாட்டு அப்படிங்கிற போர்வையில ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இன்னைக்கு நீங்க பார்த்த அந்த பழைய கவிதைக்குள்ள ஒரு முழு வேதியியல் ஆய்வகமே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த முறை ஒரு பழங்கால நூலை பார்க்கும்போது இது வெறும் கவிதை தானேன்னு கடந்து போயிடாதீங்க. அதுக்குள்ள உங்க அறிவை விரிக்க போற ஏதோ ஒரு மாபெரும் அறிவியல் ரகசியம் காத்துக்கிட்டு இருக்கலாம். சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.